ஹே கைஸ் வெல்கம் டு ஸ்டுடியோ. ஸோ நம்ம சிஎம் விஜய் அவருடைய ஜனநாயகன் படம்னா ஜூலை 23 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேவின் ப்ரொடக்ஷன் அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த படம் ஜூலை 24 ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொன்னதே வந்து யூகேல ரிலீஸ் பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ அந்த டிஸ்ட்ரிபியூட்டரான அகிம்சா என்டர்டைன்மெண்ட் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அந்த அகிம்சா என்டர்டைன்மெண்ட் அஃபிஷியலாக ஒரு வீடியோ விட்டு ஜூலை 23 தான் படம் ரிலீஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்கள டேட்டா மாத்திட்டாங்க. ஸோ இனிமேல் படம்ன்றது ஜூலை 23 தான் ரிலீஸ். ஸோ எதனால ஜூலை 23 போயிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஜூலை 23 வியாழக்கிழமை. ஸோ வியாழன் வெள்ளி 2 டேஸ்ல ஃபேன்ஸ் போய் பார்த்து செலிப்ரேட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா சனி ஞாயிறு 2 நாள் குடும்ப ஆடியன்ஸ் போயிட்டு வெறித்தனமா செலிப்ரேட் பண்ணிடுவாங்க. ஸோ லீவ் நல்லா இருக்கும். ஸோ சூப்பராக கலெக்ஷன் எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் ஜூலை 23 போயிருக்காங்க. ஸோ இது நல்ல முடிவு தான். பட் இருந்தாலும் சூர்யா ஃபேன்ஸ் சூர்யா அவருடைய பர்த்டே மறந்துட வேண்டியதான். ஏன்னா ஃபுல்லா ஜனநாயகம் தான் ட்ரெண்டிங்ல இருக்கும். ஸோ சூர்யா அவருடைய பர்த்டே ஸ்பெஷலா ஏதாவது அப்டேட் வரது தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சிங்கிள் விஸ்வநாதன் சன்ஸ் படத்துடைய செகண்ட் சிங்கிள். ஸோ செகண்ட் சிங்கிள் வரதா இருந்துச்சு. ஸோ அது ஜூலை 20 ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால அது கொஞ்சம் தள்ளி போகும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பாத்துங்க சூர்யா ஃபேன்ஸ். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஸோ படம்ன்றது ஜூலை 23 வேற மாதிரி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் வச்சு கொண்டாட போறாங்க. அந்த ட்ரைலர்ன்றதும் கூட சீக்கிரமா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ரிலீஸ் பண்ணிட்டு படத்துக்கான டிக்கெட் புக்கிங் தான். ஸோ அது அடுத்த நெக்ஸ்ட் வீக் என்ன ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சொல்றாங்க. ஸோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா தமிழ்நாட்டிலாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வேற மாதிரி சம்பவம் தான். ஸோ வெறித்தனமான ரெக்கார்டு வச்சு வேற மாதிரி செலிப்ரேட் பண்ணணும். அண்ட் இவங்க ரிலீஸ் பண்ணிருக்கிற போஸ்டர்ல நம்ம விஜய் அவர்கள் அந்த கத்தி வீசுற அந்த ஸ்வாகில 23 அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ நான் கூட ஏதோ ஒரு டிராகன் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு நினைச்சேன். பட் உத்து பார்த்தா தான் தெரியுது 23 அப்படின்ற மாதிரி ரிலீஸ் டேட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ சூப்பரா இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாம கேவின் ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு டேக் லைன் எழுதிருக்காங்க. கிட்டத்தட்ட அது பாட்டு மாதிரியே இருக்கு. என்ன எழுதிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெருப்பால் சோதிக்கப்பட்டது, காலத்தால் செதுக்கப்பட்டது, சரித்திரத்திற்காக உருவாக்கப்பட்டது, போராட்டம் கடுமையாக இருந்தால் வெற்றி முழக்கம் பெரிதாக ஒலிக்கும் அப்படின்ற மாதிரி என்ன போட்டு சூப்பரா இறக்கிருக்காங்க. ஸோ கேட்கும் போதே புள்ள இருக்குது. அதாவது ஜனநாயகன் படம் கடந்து அந்த பாதைகளை பாத்தீங்கன்னா ஒரு டேக் லைனா யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ சூப்பரா இருந்துச்சு. படிக்கும் போதே அந்த அளவுக்கு செமையா இருந்துச்சு. ஸோ செமையா தான் இருக்குது அந்த ஒரு போட்டிருக்க டேக். அந்த அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சிக்கல் வந்திருக்கு. என்ன அப்படின்னா இப்ப ரிலீஸ் பண்ணிருக்க அந்த ஒரு போஸ்டர்ல கீழே பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் அப்படின்றத டேக் பண்ணல. ஸோ அமேசான் பிரைம் தான் அந்த படத்துல ஓடிடி ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. பட் இப்போ வந்திருக்கிற போஸ்டர்ல பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம்ன்ற அந்த ஒரு டேகே காணும், அந்த ஒரு லோகோவே காணும். ஸோ அந்த வகையில் அவங்க பின் வாங்கிட்டாங்க போல இருக்கு. அவங்க வாங்கல போல இருக்கு. அந்த வகையில் இப்போ யார் வாங்கியிருக்கா அப்படின்றது தெரியல. அஃபிஷியலாக அப்டேட்டும் எதுவும் வெளில ஏன் யார் வாங்கியிருப்பா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வெளியில வரல. ஸோ அந்த வகையில் வெயிட் பண்ணி பார்ப்போம். படம் ரிலீஸ் ஆகி என்ன மாதிரி சம்பவம் பண்ணுதோ அதை பொறுத்து யாராவது எந்த ஒரு ஓடிடி நிறுவனம் ஏதாவது வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி நெட்ஃபிளிக்ஸ் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க இல்லைனா மறுபடியும் அமேசான் பிரைம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பார்ப்போம் போக போக சொல்லுவாங்க. அண்ட் ஜனநாயகன் ஜூலை 23 ரிலீஸ் ஆகிறதுனால ஜூலை 24 ரிலீஸ் ஆகிறதா இருந்த நம்ம ஜி பிரகாஷ் அவர்களுடைய இம்மார்டல் அப்படின்ற ஒரு படம் போஸ்ட்பாண்ட் ஆகிறதா ஜி பிரகாஷ் அவருடைய அஃபிஷியலா சொல்லியிருக்காரு. ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி வந்தா தள்ளி போய் தானே ஆகணும், அது ஒன் லாஸ்ட் டைம், ஸோ குட் லக் ஜனநாயகன் அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ அந்த வகையில் அந்த படம் போஸ்ட்பாண்ட் ஆகுது அப்படின்றத அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்றாரு. ஸோ படம் செலிப்ரேஷன்ல இருந்து கலெக்ஷன் வரைக்கும் எந்த குறையும் இல்லாம எல்லாத்துக்கும் திருப்தியா பண்ணி சும்மா வெறித்தனமா ரெக்கார்டு வைக்கணும். ஸோ இப்போவே ட்ரெய்லர் ரெக்கார்டே வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுங்க போதும், நாங்க ரெக்கார்டு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஃபேன்ஸ் எல்லாருமே இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமா கேவின் ப்ரொடக்ஷன் அதையும் இறக்குவாங்க. ஸோ இறங்கினதுக்கு அப்புறமா எல்லாத்துக்கும் ரெக்கார்டு வைக்கிறோம். இந்த ஜூலை மந்த் நம்ம மந்தா மாத்திரம் ஜூலை 23 பாத்தீங்கன்னா எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷனை பண்ணி வைக்கிறோம். ஸோ அவ்வளவுதான், வேற மாதிரி இருக்க போகுது. ஸோ ஒரு 8 நாள் தான் இருக்கு. திரையில வேற மாதிரி பார்க்கணும். ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்றோம். ஸோ இனிமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே வந்துடக்கூடாது, எந்த ஒரு விஷயமே வந்துடக்கூடாது. ஸோ சூப்பரா ரிலீஸ் ஆகணும். பாப்போம். நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கெல்லாம் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ட்ரைலர் தான். ஸோ கண்டிப்பா அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிஎம் விஜயோட ஜனநாயகன் படம் ஜூலை 23 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேவின் ப்ரொடக்ஷன் அஃபிஷியலா சொன்னதை எடுத்து அகிம்சா என்டர்டைன்மெண்ட் யூகேல ரிலீஸ் பண்ற அகிம்சா என்டர்டைன்மெண்ட் ஸோ ஜூலை 23 சொல்லிட்டு டேட்டா மாத்திட்டாங்க. ஸோ எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் டேட்டா மாத்திட்டு இருக்காங்க. ஸோ நீங்க எந்த அளவுக்கு இந்த படத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.